கௌஸ்தூப விலேபனாம் அடிகசும்பி கஸ்தூரியாம் சமந்த கதிதேக்ஷணாம் சதரதாப பாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாங்குராம் ஜபாகுசோ பாசுராம் ஜபவிதோ சுகே தம்பிகா. என் மூலகுரு அகஸ்திய மாமுனிவர் பாதம் போற்றி, என் அன்னை ஸ்ரீ வடமேற்றூர் லலிதாம்பிகை திருப்பாதம் போற்றி போற்றி. நண்பர்களே, ஆடி மாதம் பிறந்து விட்டது. சிறப்பான மாதம். ஆனா என்ன சொல்றாங்க, ஆடி மாதம் பீடை மாதம்ன்றாங்க. அப்படி எதுவும் கிடையாது. ஆடி மாதம் பீடுடைய மாதம். பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய மாதம். இந்த மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்வாங்க. ஆடி முதல் மார்கழி வரை. தட்சிணம், தட்சன் என்றால் வடமொழியில் தெற்கு என்று பெயர். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். சூரிய பகவான் தன் பயணத்தை சற்று தெற்கு நோக்கி பயணிக்கிறார். இதுதான் தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த ஆடி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதமாக நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள், உகந்த மாதம், சிறப்பு வாய்ந்த மாதம். ஆடி மாதம் தான் எல்லா அம்மன் கோவில்லையும் திருவிழாக்கள் நடக்கும். ஆடி வெள்ளி, ஆடி பூரம், இது மாதிரி பல விசேஷங்கள். ஆடி மாதத்துல விளக்கு பூஜை, அதே மாதிரி தீமிதி திருவிழா, கூழ்வார்த்தல், இப்படி பல விழாக்கள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பான மாதம். இதனாலதான் நம்ம இந்த ஆடி மாதத்துல வழிபாடு, பிரார்த்தனை இதெல்லாம் மேற்கொள்றதால நம்ம சுபகாரியங்கள் எதுவும் பண்றதில்லை. கல்யாணம், கிரகப்பிரவேசம் போன்ற விஷயம் எதுவும் பண்றதில்லை. அது காரணமாக நம்ம ஜனங்க என்ன சொல்றாங்க, ஆடி மாதம் பீடை மாதம். பீடை மாதம் கிடையாது, பெருமைக்குரிய மாதம். இந்த ஆடி வெள்ளி, ஆடி மாதம், ஆடி பூரம் இதெல்லாம் அம்மனுக்கு மிகவும் உகந்த திரு மாதமாகும். நம்முடைய பார்வதி தேவியின் அவதாரமான லலிதாம்பிகை தேவிக்கு ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பண்டாசுரனை மதம் செய்ய எடுத்த அவதாரம் தான் பார்வதி தேவி எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ லலிதாம்பிகை. இந்த லலிதாம்பிகை மாயவரம் அருகே திருமியற்றூர் என்ற ஸ்தலத்தில் லலிதாம்பிகை அவதரித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். நானும் லலிதாம்பிகை பக்தன் தான். அம்பிகையின் உத்தரவின் பேரில் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் மின்னல் கீழ்மின்னல் கிராமம் என்ற ஊரில் ஸ்ரீ வெற்றிவேல் நகரில் நமது வடவேற்றூர் லலிதாம்பிகை அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 2018 மே மாதம் 2ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அம்பாள் பிரதிஷ்டாக பார்த்திருக்காங்க. இந்த லலிதாம்பிகை கோயிலில் நம்ம வார பூஜைகள், தினசரி முருகால பூஜை மற்றும் விசேஷ காலங்களான பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, இது மாதிரி பூஜைகள்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதம் ஆடிப்பூரம் வருகிற ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம் வருகிறது. அன்று நமது ஆலயத்திலே சிறப்பான பூஜைகள் நடைபெற உள்ளன. பால் குடம் எடுத்து ஊர்வலமாக அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம், ஆராதனை, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் போன்றவெல்லாம் நடைபெற உள்ளது. அன்னதானம் நடைபெற உள்ளது. இந்த அன்னதானத்தை நம் கோவில் பிரதிஷ்டை பண்ண காலத்திலிருந்து சென்னை போரூரில் இருக்கின்ற சாய்ராம் கேட்டரர்ஸ் உரிமையாளர் திரு பி தீத்தாரப்பன், அறுசுவை பேரரசு திரு பி தீத்தாரப்பன் அவர்கள் சலிக்காமல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வருடம் ஆலயத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் அவரால் வழங்கப்படுகிறது. மேலும் பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு மங்கள தாம்பூலம், ஜாக்கெட் பெட்டு, மஞ்சள் குங்குமம், மாங்கல்ய சரடு போன்ற மங்கள வஸ்துக்களை வழங்க இருக்கின்றோம். அனைத்து அன்பர்களும்
ஸ்ரீ லலிதாம்பிகை வடமேற்று லலிதாம்பிகை வணங்கி எல்லா நலன்களும் பெற்று உய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.